ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கட்லட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் கட்லட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது வதக்குனதும் எடுத்து வச்சுருக்க மட்டன் கீமா சேர்த்துக்கிறேன். இது பீஃபில் கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கீமா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீமா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வைங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் கீமா நல்லா வெந்துருச்சு. இதில் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மசிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கட்லெட்டுக்கு தேவையான மிக்ஸ்சர் தயாராகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை மாற்றினதும் நான் 2 டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் கட்லெட்டு. இந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதிலேருந்து ஒரு பால் சைஸில் ஒரு உருண்டை எடுத்து இப்படி கட்லெட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. தட்டினதும் ஒரு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். அதில் முட்டையில் பிரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணுங்கள், எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்படி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கட்லெட்டும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டவாவில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எல்லா கட்லெட்டையும் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு கட்லெட் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதே மாதிரி மட்டன் கட்லெட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.